வணக்கம் நண்பர்களே. மெல்லின தேசம் என்ற எனது கவிதை தொகுப்பிலிருந்து வண்ணமயமான கவிதை உங்களுக்காக. வண்ணங்களோடு தான் திரிகிறார் பலூன் வியாபாரி, வண்ணங்களோடு தான் திரிகிறார் ஐஸ் வண்டிக்காரர், அதே வண்ணங்களோடு தான் பஞ்சு மிட்டாய்க்காரரும். புது வீட்டுக்கு என்ன வண்ணம் அடிப்பதென பெரும் சண்டையே நடந்தது நினைவில். வண்டி மாட்டுக்கு வருடாவனம் பிடித்த வண்ணம் மாற்றுவதே தாத்தாவுக்கு வழக்கம். பிடித்த வண்ணத்தில் வாங்கி வராத வளையலுக்காக கோபித்து கொள்ளும் மனைவி. வண்ணங்களின் சந்தை மதிப்பு தெரிந்ததால் தான் இன்னமும் தீராத வண்ணங்களுடன் வானவில்லை பிரசவித்தபடி வானம். பார்த்தீங்களா? வண்ணங்களை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை நல்லா யோசித்து பார்த்தோம்னா நமக்கு குழந்தை பருவத்திலிருந்தே அந்த வண்ணங்கள் மீது மிகுந்த ஈடுபாடு. இந்த வண்ண கிரையான்களை வைத்து படம் வரைவதில் ஆரம்பித்து ஒரு வானம், விடிகாலை வானம், அந்த அந்தி சாயும் வானம், இந்த வானங்களை ரசிப்பது இப்படின்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வண்ணம் சார்ந்ததாக. இயற்கையை கூட நாம் ரசிப்பது அந்த வண்ணங்களுக்காகத்தான் இல்லையா? ஒரு மலரை ரசிப்பது அந்த வண்ணங்களுக்காகத்தான். இதே போல் வண்ணமயமாக உங்கள் வாழ்க்கையை அமைந்திட எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.